ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் கூட சுட்டீஸோட சேட்டைகளையும் சேர்த்து இது ஒரு எபிசோடாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடல. ஸோ அப்போ இந்த புது ப்ரோக்ராமுக்கு புது பேர் வைக்கணும்ல. ஸோ குக் வித் சுட்டி. ரவா 2 கப்பு சர்க்கரை, 2 கப் முந்திரி, திராட்சை இதை வறுத்து வச்சுக்கணும். நெய், அதுக்கு தேவையானது, இது ஆரஞ்சு கலரு, ஏலக்காய் பீஞ்சு அப்புறம் போடணும். நெய் போட்டிருக்கேன். இதில் ரவையை வறுத்து எடுத்துக்கணும். விடாமல் கிளறி இது கேசரி பவுடரு இப்பயே போட்டுருக்காங்க. எல்லாம் அப்புறமா போடுவாங்க, நான் இப்பயே போட்டேன். மாஸ்டர் வரார் வழிவிடு, மாஸ்டர் வர வழிவிடு அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி செஃப் வந்து என்ன சமையலெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிற மாதிரி வராரு, பார்க்குறாரு, போகிறாரு. தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. 4 கப்பு ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி வச்சுருந்தேன். ஒரு 2-3 நிமிஷத்தில் அது சுற்றும். அது கொதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்க வேண்டியதுதான், கட்டி கட்டாமல். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அடுத்து மத்தியான சமையலுக்கு கட் பண்ணி வச்சுருந்த கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செஃப் பார்க்குறாரு. நல்லா இருக்குது. சரி, சமைச்சிருங்க. ஒரு பிஞ்சு டேபிள் சால்ட்டு, அது உப்பு போட்டால் தான் சுவையை கூட்டி கொடுக்கும். இது ஏலக்காய் பவுடர், இவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கணும்.
கலக்கி விட்டு வேண்டியதாங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இவ்வளோ தூரம் சமைச்சிங்களே, அதை எடுத்து வைக்க தட்டு எடுத்தீங்களா, இருங்க நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரியே நடிப்பாப்பில் சும்மா இழுத்துக்கிட்டு. கேசரி ரெடி. அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோ சுட்டீஸோட சேட்டை மட்டுமே போடுறேன். தேங்க்யூ, பை பாய்.